ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனின் அற்புதங்களை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழாவின் தொடர்ச்சியை கேட்போம். யாருமே அறியாத வகையில் கள்ளழகர் உருவையும் எடுத்தார். மீனாட்சியின் முன்னே போய் நின்றார். தனது மணாளன்தான் இவ்வாறு உருமாற்றம் செய்து தன்னை ஏமாற்றுகிறார் என்பதை அப்போது மீனாட்சி தெரிந்து கொள்ளவில்லை. அண்ணன் வந்துவிட்டதாக எண்ணி ஆனந்தம் கொண்டாள். உடனடியாக மணமேடைக்கு வந்தாள். திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. அண்ணன் ரூபமெடுத்த சிவனே தாரை வார்த்து கொடுத்தார். ஆனால் தங்கை மீனாட்சியின் திருமணம் நடந்த விவரம் அழகருக்கு தெரியவில்லை. அவரை பொறுத்தமட்டில் தனது பிரவேசம் இல்லாமல் தங்கையின் திருமணம் நடைபெறவே செய்யாது என்றும் தனக்காக அது காத்து கொண்டிருக்கும் என்றும் நினைத்து படு உற்சாகமாக மக்களின் அமோக ஆதரவால் கிடைத்த மகிழ்ச்சியோடு இருந்தார் அழகர். தல்லா குளத்தில் தங்கியிருந்த கள்ளழகர் மறுநாள் காலை தனது தங்கையின் திருமணத்தில் பங்கேற்பதற்காக அங்கிருந்து பல்லக்கில் புறப்பட்டார். பெருந்திரளான மக்கள் அவரோடு சென்றனர். பல்லக்கு வைகை நதிக்குள் இறங்கியது. நதியை தாண்டினால் மதுரை நகர். அப்போதுதான் மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்துவிட்ட தகவல் அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது. இதை கேட்டதும் அதிர்ச்சியில் ஒரு கணம் உறைந்து போய் விடுகிறார். நான் இல்லாமல் என் தங்கை கல்யாணம் எப்படி நடக்கும் என்று சீறுகிறார். ஆத்திரத்தில் கத்துகிறார். கோபத்தில் அவரது கண்கள் சிவந்து மிளகாய் பழமாக சிவந்து போகிறது. அங்கிருந்தோர் பலரும் அவரை சமாதானப்படுத்த முயல்கின்றனர். நடந்ததை மறந்துவிட்டு அவரது தங்கையை நேரில் பார்த்து வாழ்த்துவதுதான் முறை என்கின்றனர். ஆனால் அழகரோ கோபத்தின் உச்சியில் இருந்ததால் இந்த சமாதானங்கள் எதையுமே ஏற்க மறுத்துவிட்டார். தனது கோபமும் ஆத்திரமும் அடங்காமல் பல்லக்கை ஆட்சியின் வழியாக கிழக்கு நோக்கி செலுத்துகிறார். கோபத்தை தணிப்பதற்காக விலை மாது ஒருவது வீட்டிற்கு செல்கிறார். அதன் பின்னரே அவரது ஆத்திரம் அடங்குகிறது. எனினும் கோபம் தணியாதவராக தங்கையை சந்திக்க மனமின்றி அழகர் மலைக்கே திரும்புகிறார். ஆனால் அவர் விலை மாது வீட்டிற்கு சென்று வந்ததால் தீட்டுப்பட்டு விட்டதாக கூறி சில நாட்கள் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்படுகிறார். பின்னர் பூஜைகள், வழிபாடுகள், மந்திரங்கள் அனைத்தும் ஓதி அவரது தீட்டு தணிக்கப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார் கள்ளழகர். இது புராண காலம் தொட்டு நம்பப்படும் வரலாறு. இந்த நிகழ்வுகள் தற்போதும் மதுரையில் சித்திரை திருவிழா மற்றும் அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஃப்ரெண்ட்ஸ், மேலும் சித்திரை திருவிழாவின் தொடர்ச்சியை கேட்போம். அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.